நான் 12 மணிக்கு வேலை பார்க்கும்போது தூங்கினேன். மாத்திரையை போட்டு இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருக்கிறேன். சொல்லு. சிங்கிள் மீனிங்ல என்ன இருக்கு? நக்கிறதுக்கு சிங்கிள் மீனிங்ல என்ன இருக்கு? பேண்ட் அவுத்து விடாத, அது முட்டி. எங்கன்னா ஒரு காலம் துடுத்தா பொண்டாட்டிக்கு எல்லாம் ஒரு புருஷன். நீ ஏன் மசாஜ் சென்டர் வச்சுக்கிற? மெசேஜ் சென்டர் வச்சுக்கோ. ஐயோ ஏமா, ஐயோ வலிக்குதா? அப்படியே வலிக்காதுடா, எனக்கு அதெல்லாம் வலிக்கும்டா. உன்னை மாதிரி மாடு இல்லடா, நான் குழந்தை. இங்க என்ன ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யான்னு சொல்லும் மதனை காணும் அப்படின்னும் போது தெரியும் மதனை வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுதான் கைஸ், மதனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம தமிழின் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலுமே வந்து நான் உங்களுக்கு என் வாயால் அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். என்ன ப்ராங்க் அப்படின்னா, காக்கா அழிப்பு ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். அது எப்படி போகும்போதுன்னு எனக்கு தெரில கைஸ். கோ வித் த ஃப்ளோ தான் எப்போவுமே போகிற மாதிரி தான். மதன் வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு 2 டேஸாக வந்து உடம்பு முடியலை. நேற்று ஃபுல்லாக ஒரே வாமிட்டிங்கு, தலைவலி, கேர்னஸ்ஸு. ஸோ இப்போது மாத்திரை போட்டு அப்படி தான் தூங்கிட்டு இருக்கான். அது எப்படி போகுதுன்னு தெரில. தூங்கி இருக்கிறவனை எழுப்பி நான் வந்து காக்காளிப்பு பண்ணால் அவன் டென்ஷன் ஆவானா, இல்லை கத்துவானா, கதறுவானா, அழுவானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ கோ வித் த ஃப்ளோ தான். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போது ப்ராங்க்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக நான் வெளில தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். என் மூஞ்சி நல்லா தெரியுதான்னு தெரியலை. நான் வந்து பட்டிட்டிங்கிறீங்களா எதுவும் பார்க்கல கைஸ், அப்படியே நேச்சுரலாக தான் இருக்கேன். வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்குது, வெளியில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம். ஓகேவா? அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். எப்படி போகுதுன்னு தெரியல. அவன் டென்ஷன் ஆக போகிறானா, கத்த போகிறானா, கதற போகிறானா, அழ போகிறானா, கெஞ்ச போகிறானா, இல்லை எமோஷனல் ஆக போகிறானான்னு என்னென்னு எனக்கே தெரியல. கோ வித் த ஃப்ளோ தான். ஸோ வாங்க போகலாம். எதுக்கு லோடன்னு பேசிக்கிட்டு. ஓகே வாங்க போகலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்மளுக்கு வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண வேலை இருக்குது. அப்புறம் மைக் வைக்கிற வேலை இருக்குது. ஸோ அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியாமல் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை எழுப்பி கோ வித் த ஃப்ளோ ப்ராங்கை பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க 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 வாங்க. இங்கேயே நிற்கிது, வாசல்லையே இது. தூங்குறாரு ஆள். பிகாஸ் ஏன்னா அவனுக்கு உடம்பு முடியலை. 2 நாளாகவே ஒரு வாமிட்டிங்கு, அப்புறம் ஒரு கேர்னஸ்ஸு, தலைவலி. இப்போயுமே வந்து டேப்லெட் போட்டு தான் படுத்திருக்கான். ஸோ எழுப்பனா என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஓகே கைஸ், கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மைக் எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஒரு மைக் வந்து என்கிட்ட இருக்குது, இன்னொரு மைக் எடுத்துகிட்டு போய் வைப்போம். மாமா 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 அப்பனே, எப்படி இருக்கு உடம்பு? வேர்க்குதுடா. ஏன்டா இப்படி படுத்துருக்க? அப்படியே தலை வச்சு இப்படி கால் நீட்ட வேண்டியதானே? ஃபேன் இங்கே தானே ஓடுது. இங்கே தலைவை இப்படி எழுந்துரு. இடிச்சுக்க. எழுந்துருமா பா, எழுந்துரு. இங்கே பாரு, லியோ பார்க்குறவங்க கூப்பிட்றாம்மா உன்னை பிள்ளை. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, அப்பா கொண்டு இல்லைப்பா. வா வா, அப்பா கொண்டு எடுத்து பாரு. அப்பா பாரு, கூப்பிடு. அப்பா கூப்பிடு.
கூப்பிடு அப்பா கூப்பிடு. மாமா மாமா அப்பா கூப்பிடுப்பா. அப்பா கூப்பிடு. அப்பா கூப்பிடு. அப்பா கூப்பிடு. அப்பா கூப்பிடு. அப்பா உடம்பு சரியில்லடி. என்னப்பா கூப்பிட்றான்ப்பா பிள்ளை. எழுந்துரு எழுந்து உட்காரு. உடம்பு எப்படி இருக்கு? எழுந்துரு. இப்படி வேர்க்குது, இப்படி படுத்து கிடக்குற. ஆ துண்டேங்க. ஏன் இந்த அவுச்சல் இப்படி படுத்து கிடக்குற? இந்த ஜன்னல் ஓரமாவது படுத்துக்கலாம். மேலே இங்கே தலை வச்சு இப்படி படு. உன்னை எழுப்புனா கடிக்கிறான் பாரு நீ. ஏமா பிள்ளைய தூங்கும் போது நக்கலாம் தூங்க. அவன் பாசத்தை அப்படிதான் காட்டுவான், வேற எப்படி காட்டுவான்? தோட மாத்திரை பொடிய மாத்திரை பொடிய சும்மா மணி 4மா? எவ்வளோ நேரமா தூங்குவ? நான் 12 மணிக்கு வேலை பார்க்கும் போது தூங்கினேன். மாத்திரையை போட்டு இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருக்கிற. என்னால முடியலடா. ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஊசி போட்டு வந்துடுவோம். கரெக்டாக இருக்கும். என்ன ஊஹுன்னா என்ன அர்த்தம்? இப்படியே படுத்துக்க கிடக்க போறியா? பேராசிட்டமால் போட்டு 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 உன் மைண்ட் செட் இப்படி பண்ணி வச்சுருக்குற நீ. பேராசிட்டமாலை போட்டால் சரியாயிடும். என்ன மண்டே ஏந்திர போதுமா? தூணுதே. டென்ஷன் பண்ணாதம்மா என்னைய. ஏம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, உடம்பெல்லாம் வலிக்குதுமா, டயர்டாக இருக்குமா, நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சு விட முடியல. எடிட் பண்ணியா? எனக்கு என் வீடியோ தானே எடிட் பண்ணி தர சொன்னேன். எடிட் பண்ணியா போஸ்ட் போடுறதுக்கு? ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு வீடியோ பண்ணி தர மாட்டேன். டா வீடியோ பண்ணி கொடு எனக்கு. தூங்காத போதும். தூங்குது. தூங்கிட்டே இருந்தாலும் தலை வலிக்குமா? நைட்டு தான் தூங்கணும். நல்லா நைட்டு சீக்கிரம் தூங்க மாட்டேன். 3 மணி 4 மணி வரையும் உட்காந்து எடிட் பண்ணுறீங்க. 2 பேரும் 4 மணிக்கு மேலே தூங்குறீங்க. காலைல 9 மணிக்கு ஏந்துக்கிற. தூக்கத்துக்கு நைட்டில் தான் கொடுக்கணும். கொஞ்சம் எடிட் பண்ணி கொடு. தனி தரவா? பிளாக் ஆஃப் தரவா? பிளாக் ஆஃப் தரவா? ஆமாம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்புறேன்னு. இப்போ இவ்வளோ நேரம் தூங்கிவிட்டேன்னு கேட்குறேன். சரி நானும் சரி நீ ஏன் எந்திரிப்பா அப்படின்னு விட்டேன். நீ எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. என்னை விட மோசமாக தூங்குற. இதில் என்ன வேற தூங்கு மூஞ்சின்ற. இந்த மாதிரி இந்நேரத்துக்கு நான் தூங்கியிருந்தேன்னா அவ்வளோதான், என்னைய தூங்க விட்டுருப்ப. ஏம்மா ஏம்மா ஏம்மான்ருப்ப. நம்ம புள்ளத்தாச்சி பொம்பளை கணங்கி நிற்கிற மாதிரி கிணங்கின்னு இருப்ப. சோலோ இப்படித்தான் ஆகுது. என்ன ஆகுது? என்ன ஆகுதுமா?
அதுவே ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகல, அது அப்படி தான் வந்துட்டு போகும். வந்துட்டு போகும். நான் அதை தான் அன்றைக்கி சொன்னேன், கேப் கட் ஆனாலே ஆன் பண்ணாலே இப்படி தப்பாக வருதுன்னு. கேப் கட்லாம் வேஸ்ட், அதில் எடிட் பண்ணுவாங்க. இன்ஷாட்லையா? அதுவும் அதுக்குமே வேஸ்ட். வேறு என்ன, வேறு எதில் தான் நான் எடிட் பண்ணுறது? ஈஸியில் எனக்கு பண்ண தெரிஞ்ச நான் பண்ண மாட்டேன்னா. ஏங்க என் புள்ள லியோப்பா போடு அடி யாரது லியோ. இப்போ அப்படியே அடிக்கடி ஆப்பா யாருன்னு நினைச்சா நான் பண்ணுறதே இல்லை, டென்ஷன் ஆகுது எனக்கு. லியோ ஐயம்மா தூங்குற, அம்மாவே தூங்கல நீயே தூங்குற. அம்மா தூங்குறதா நீ தூங்குவ, அம்மா தூங்க நீ தூங்குற, மேன் தூங்குற மேன் தூங்குற பண்ண மொத்தம் இது தொங்க இது நிக்கிற நில்லுடா முட்டை நில்லுடா. அப்படிதான் ஆகுது. நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பேச்சு கேட்க மாட்டேறீங்க. ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்து தர மாட்டேறீங்க. ஓட்ட ஃபோனை என்கிட்ட கட்டிட்டு ஓட்ட ஃபோனை என்கிட்ட தள்ளிட்டு நீங்கள் நல்ல ஃபோனை வச்சுக்கிறீங்க. ஆமாம் பின்ன நானா உள்ளத்துல நீதான். சாமி விளக்கெல்லாம் தேய்க்கணும் இன்னைக்கு. போய் படுப்போ. ஒரு மாதிரி இந்த இடம்லாம் இழுக்குது மாமா, எனக்கு தெரியல நரம்பு இழுக்குதா என்னன்னு தெரியல. போட்டு எல்லா வேலையும் மொத்தமா செய்யணும், பொறுமையா செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சா எப்படி? தைலம் எங்க? தைலம் கொடுங்க கொஞ்சம். தைலம் தேவை. கழுத்தெல்லாம் இழுக்குது அப்படியே. கோல்டு வேற மறுபடியும் பிடிச்சிக்கிச்சு இந்த பையனால. காலையில் நீ எழுப்புனா உன் புள்ள எழுப்புதே நீ மூஞ்சி போட்டு தேய்ச்சிக்கிட்டு. தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி இழுக்குது. அது என்ன இருக்கு? கழுத்து இழுக்குது. கழுத்தையா? செம்பா சாப்பிடணும். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டனே. கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி தரட்டா? ஏன் தூக்கமே கலையுமா? இது குடி, காஃபி குடி. தைலத்தை தேயில தேய்ச்சிட்டு எனக்கு விக்ஸு தான் கேட்கும். நமக்கு தைலம் எல்லாம் செட் ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஸ் ஆகிடுது ஸ்கின். எனக்கு விக்ஸு தான் செட் ஆகும், நான் குழந்தை தான். நேற்று அந்த அம்மா சொன்னாங்க பாரு, 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கிறேன்னு. ஐயோ ஆண்டுப்பா நான் சொல்கிறது. நான் பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். ஒரு பக்கமா எப்படி படுத்து தூங்கணும்னு தெரியலையே. இப்படி படு, இப்படி படு. பத்துனுக்குறான் எப்படி அப்படின்னு அப்படிதான் படுத்து கிடக்குற அப்படின்னு. அதுவும் 1.5 அரக்கண்ணில் தூங்குறேன். அது அதுக்கு என்னென்ன பண்ணுறது? அரக்கண்ணில் தூங்குனேன்னா அரை தூக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். முழுசா தூக்கம் இல்லை உனக்கு. அம்மா நைட்டு கனவு, நைட்டு இல்லை 5 காலுக்கு ஒரு கனவுமா எனக்கு.
அப்படியே திட்டுக்கு எழுந்து உட்காந்து நான் பயம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் சாமி கிட்ட போயிட்டு உபதியெல்லாம் வச்சுக்கின்னு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறேன் நான். அப்படியே தூக்கம் வரல. மறுபடியும் கண்ணு மூடி படுக்கிறேன். மறுபடியும் அந்த கனவே வருது. கரெக்டாக 5:15 ஆக்சிடென்ட் ஆகி சாவுற மாதிரி. நம்ம இல்லை, வேற ஒருத்தங்க. நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி போயிட்டோம். முன்னாடி கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு அம்மா அப்படின்னு அழுறாங்க. பயங்கர அலறுது. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி நடந்து வருது. நடுவில் காவா போகுது. இந்த பக்கம் ரோடு தோண்டி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆண்டி வந்து அங்கேருந்து வருது. ஆனால் அந்த ஆண்டி தான் அடிபட்டுது. அந்த ஆண்டி அங்கேருந்து நடந்து அம்மா ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து உட்காந்து இந்த கால் இருக்குல்ல, இங்கேருந்து நகத்தை இப்படி பிடுங்கி எடுக்குது. இந்த நகத்தை அப்படியே இந்த நகத்தை பிடுங்கி எடுத்துட்டு பொல 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 ரத்தம் அப்படியே புடுந்துருச்சு. பொத்துன்னு உளுந்து அந்த குழிக்குள்ளே உள்ள போச்சு பாரு. நீ காலை வச்சு இப்படி தடுத்துட்ட. நான் துக்கரை வந்து நின்று உட்காந்துட்டேன். 5:15 அப்படியே பக்குன்னு வாரி தூக்கி போட்டுச்சு எனக்கு. எப்பவுமே கனவு வந்தா அப்படி பயப்பட மாட்டேன் நான் வெளியே. ஐயோ இங்க பாரு, இந்த மாதிரிதான் இப்படிதான் இழுக்குது மாமா ஒரு மாதிரி. அது விக்கல் இல்லடா, இழுக்குது. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படியே இருக்கும் நேரம். அங்க பாரு தெருகே விட இப்ப என்னன்னா தெருகி விட்ருவேன்னே. நான் கோழி கழுத்தேன் இந்த திருக்கிறதுக்கே. இந்த நெட் அடிச்சு சும்மா இருக்குமா அடிக்கிற. இங்க பாரு இங்க பாரு பாட்டு பாப்போம். இழுக்குதோ இது வரட்டும் இந்த வாட்டி. அடி ஒரே தூவாயா படுக்காத. மறுபடியும் படுக்காத படுக்க படுக்க படுக்காத 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 படுக்காத. இது எதுக்கு தலானி உர போட்டு என்ன பீப் போட்டுக்கிறியா நீ உள்ளுக்குள்ளேயே? சொல்லு, நீ தான் தைரியமா நடிச்சு சொல்லு. சொல்லு. உங்களுக்குலாம் வந்து வாரம் பெட்ஷீட்டு தலைக்காணி உர எல்லாத்தையும் நான் துவச்சி போடுறேன். இந்த மாதிரி அழுக்கு பண்ணுறோம் அண்ணனு தம்பி சேர்ந்து வந்து வர்றது. என்ன விளையாடுவோம்? என் புருஷங்கிட்ட தான் நான் மரியாதை இல்லாம நடந்துப்பேன். எங்க அடிச்சு பிரி பாப்போம். காலை கிழக்கிற முடி இழுக்கிறடா முடி இழுக்கிறடா முடி இழுக்கிற முடி இழுக்கிறடா முடி இழுக்கிறடா. முடி இழுக்கு சோத்து மலை முடி இழுக்கிறடா சோத்து காலம்துட பொண்டாட்டி காலம்னா புண்ணியமா அழுத்தே. நான் சொல்றேன் சில நான் பொண்டாட்டி இது. நீ அப்படி சொன்னா அப்போ ஊர்ல இருக்கவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. அழுத்து அங்க பாரு அந்த கட்ட வரல வலிக்குது அழுத்து. அம்மா பாவமாமா ப்ளீஸ்மா. எவ்வளோ வேலை செய்கிறோம் பாவம் இல்லாமா ப்ளீஸ் இல்லமா எனக்கு வலிக்கும் இல்லாமா. என்னத்த நக்குது? சீ என்ன அசிங்கமா பேசுறேன். நக்குது கொடையுது குத்துது. சிங்கிள் மீனிங்ல என்ன ஆகுது நக்கிறதுக்கு சொல்லு. சொல்லு சிங்கிள் மீனிங்ல என்ன இருக்கு? நக்கிறதுக்கு சிங்கிள் மீனிங்ல என்ன இருக்கு? பேண்ட் அவுத்து விடாத அது முட்டி. எங்கன்னா ஒரு காலம் துடுத்தா பொண்டாட்டிக்கு அது எல்லாம் ஒரு புருஷன்
நீ ஏன் மசாஜ் சென்டர் வச்சுக்கிற? மெசேஜ் சென்டர் வச்சுக்கோ. ஐயோ அத்தா ஏம்மா ஐயோ வலிக்குதே. ஏ அப்படியே வலிக்காதுடா, எனக்கு அதெல்லாம் வலிக்கும்டா. உன்னை மாதிரி மாடு இல்லைடா, நான் குழந்தை காலேந்து. ஐயோ வலிக்குமாமா அப்படி பண்ணாத எனக்கு. இது மேலேடா என் கால் மேலே நான் போட்டிருக்கேன். என் காலை கூட உன்னால பிரிக்க முடியல. பிரி. என் காலை பிரி. முடிய பிடிச்சிக்கலாதம்மா. என்ன பண்ண விளையாண்டுட்டு இருக்கிய? தூளியா விளையாடுற? படுப்போம் படு. காலம் தொட மாட்டேறீங்களா? ஒரு புருஷன் ரெக்கைக்கேடு மானக்கேடு வெளில சொல்லணும். எவ்வளோ வேலை பார்க்குறேன். படு, நீ தூங்க. உனக்கு தூக்கம் தான் முக்கியம், நானா முக்கியம்? தள்ளு, தண்ணி குடிச்சிட்டு வர. தொண்டை வர இழுக்குது வர ஒரு பக்கம். இந்த மாதம் வரவு செலவு கணக்கு வேற எழுதலை. இந்த மாதம் வரவு செலவு கணக்கு இலக்கில் எழுதலை. பேசாம ஒரு டேபிள் ஃபேனாவது வாங்கலாம், முடியல. வாங்கி தரேம்மா. ஏசி இந்த காலத்துல நான் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவியா முடியல. ஏண்டி நீ கணக்கு பார்க்க எதுக்கு என்ன எழுப்புன? போன மாசம் எவ்வளோ குத்த? அதான் என்ன 750 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்தேன்டி. இந்த வாட்டி எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. இல்லை, வாடகையும் கரண்ட்டு இது மட்டும் தானே குத்த இந்த வாட்டி. எவ்வளோ? 76300 எப்படி? 6300 ரூபாய். ஜூன் தானே? உனக்கு ஈவெண்ட் போன காசு இந்த வாட்டி எவ்வளோ வந்துச்சு? 10 தான் வந்துச்சா? இல்லை நான் பார்த்து சொல்கிறேன். சரி ஓகே. நான் ஒரு 3 கிளாஸ் அட்டன் பண்ணேனா? 3ஆ 2ஆ? போன மாதத்தில் 2 கிளாஸ் தானே. மாதம் ஆரம்பித்து ஒரு கிளாஸ் போனேன், அப்புறம் ஒரு கிளாஸ் போனேன். நம்மளே ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சுக்கலாமா? யாராவது ஸ்பான்சர் இருந்தால் வைக்கலாம்ல. யாரும் நம்மளை நம்பி யாராவது ஸ்பான்சர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்மளை நம்பி யாரும் ஸ்பான்சர் பண்ணுவோம். கேவலமான மீதான் நம்பி பண்ணுவாங்க. நம்பி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஆசை. கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ இதை நடக்கும்.
ஐயோ இது என்னன்னு தெரியலையே. படுக்கலாம் கொஞ்ச நேரம், நானும் தலைக்காணி கொடுங்க. காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலை பார்த்து கூப்பிடாதாக்கெல்லாம் சபா. திவ்யா அங்கிட்டு போய் டான்ஸ் ஆடு போலான்ட்டு. ஏய் திவ்யா ஜெரி. ஏய் ஏய் என்னாச்ச கையே? டேய் டேய் கீழே பயமா இருக்கு கடவுளே. கேனா என்னாச்சு? புடிசாமி இதை புடிசாமி புடிப்பா புடி இதை புடி. ஏய் இங்கே திவ்யா 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 பயமா இருக்கு திவ்யா. ப்ளீஸ் திவ்யா அப்படிலாம் பண்ணாத. இது புடி இதை புடி புடித 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 புடி 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 புடி. இங்க என்ன ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க நீ? எங்க போ புடி புடிச்சு புடி புடிச்சு. மா சரி 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 மா 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 புடிச்சு இந்த இத புடியா விட்ட புடி திவ்யா புடி திவ்யா இத புடி திவ்யா புடி திவ்யா திவ்யா இங்க 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 ஐயோ ஐயோ நீ பயமா இருக்கு. பயமா வேற இருக்கு. ஐயோ திவ்யா திவ்யா ப்ளீஸ் பயமா இருக்கு. இந்த போன வெயிட்டா இருக்கு தூக்கம் உங்களுக்கு இருக்கு. ஏய் போன வெயிட்ல பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சும்மா நான் கோபப்படாத. என்னடா சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. அறிவே இல்லையா உனக்கு?
பைத்தியக்கார பைத்தியக்கார ஏன் பண்ணிட்டு இருக்க? எப்படி எதுல பிராங்க் பண்ணணும் அவசியம் அறிவு இல்லையா? பல்ல போடாத சொல்லிட்டேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எதுல பிராங்க் பண்ணணும் அறிவு இல்லையா? அறிவு இல்லையா? ஏன் இதெல்லாம் பிராங்க் பண்ற? ஊர்வலதான் கண்டகெல்லாம் போவாங்க, அதெல்லாம் நீ அதெல்லாம் பண்ணி கிடப்பியா? மயக்கமே வந்துருச்சு எனக்கு. மயக்கமே வந்துருச்சு. நாக்கு வரணும் போச்சு குடுறா சீக்கிரம். காக்கா வலிப்பு நோரம் மட்டும்தான் வருங்க. நோரம் நல்லது இல்லை. ஓகே எங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் இப்படி பண்ற? How this my காக்கா வலிப்பு prank? அறிவு இல்லையா? ಈ மைக்கு கண்ணடா எங்கடா இன்னொரு மைக்கு? இந்த மைக் எங்க உனக்கே தெரியலையா? ஓகே மயக்கமே வந்துருச்சு திவ்யா. செத்தால தூக்க வேற முடியல. போனா வெயிட் இருக்க. நான் உனக்கு போன வீட்டில் இருக்கேன். உண்மைக்கு வெயிட்டா இருக்க. இது பண்றப்ப பயந்தே போயிட்டேன். சீ இப்பெல்லாம் பண்ணாத, நல்லா தானே இருந்த. गाइस இந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க गाइस. இப்படி ஆக்டிவ் வெங்கமா இருந்துச்சா? அறிவு இல்லையா? அப்படி போச்சு கை. சொல்லு गाइस என்னடா வலி புத்தா எங்க இருக்கு? அதெல்லாம் உனக்கு தெரியாது. எப்பவுமே நீ வந்து பேசு. அங்கலாம் இல்ல, இப்ப வேற மேல இருக்கு. மேல 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 இருக்கு. எங்கேயோ வச்சுக்க गाइस. இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. நல்லா இருக்கா? வச்சிருக்கேன்னு தெரியல கேமராவை. சரி என்ன பார்த்து பேசு. எப்படி இருந்துச்சு காக்காளிப்பு பிராங்க்? எப்படி இருந்துச்சு? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடித்தேன். காக்காளிப்பு உண்மையாகவே அப்படித்தான் வருமானு எனக்கு தெரியாதுடா. இதெல்லாம் பண்ணாத திவ்யா. தயவு செஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது நார்மலா இருக்கும்போது பண்ணு. முடிச்சிருக்கப்ப பண்ண. நீ வந்து ஆட்டோக்காரனை கூப்பிடு போனடி அம்மா அழுவேன். அதெல்லாம் வேணாம் உனக்கு. உன்னோட அழுக்காச்சு சீனே எனக்கு வேணான்னு தான். தூங்கிட்டு இருக்கும்போது நீ வந்து கோவப்படுவியா, டென்ஷன் ஆவியா, அழுவியா, கத்துவியான்னு தெரில. கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு. ஆனால் தோசை கரண்டி ஏற்றுன்னு வந்துக்கிறப்ப செம்ம ப்ரில்லியண்ட். வெரி நைஸ் ப்ரில்லியண்ட் கைஸ். நல்லா இருந்துச்சு. தோசை காக்கா ஒளிப்பு வந்து அவனாவது தோசை கரண்டியை கொடுப்பானே. கேமரா ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கறது சொல்லுங்க. கேமரா தானே. அப்படியே நம்ம அவார்டு வச்சிருக்க இடத்த பாரு. அப்படியே பாரு. டன் 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 டன். அவார்டு மாட்டிருக்குமா? ஆமா. அவார்டு கீழே பாரு. நீனா கண்ணை நான் தொடச்சிட்டு பாரு. கேர் ஆகுதா? எனக்கு தானே இருக்கணும் கேரா. உனக்கு யார் இருக்குது? தூங்கிருந்தெல்லாம் நான் ஏற்கனவே இப்போ ரொம்ப நேரம் தூங்கினேன். இப்போதான் எழுந்து போட்டா திரும்ப கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திரும்ப தூங்கினேன். சரி அங்கே பாரு. அதுமாதிரி நல்லா இருந்துச்சு. தயவுசா இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி திட்டுங்க. தயவுசே திட்டுங்க. சரி ஓகே காய்ஸ் எப்படி இருந்துச்சு அது சொல்லு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டியா? ஓகே எனக்கு தேவை. உங்க அழுக்காச்சி சீன்லாம் எனக்கு வேணாம். ரொம்ப போர் அடிக்குது. இந்த காக்காளுக்குனால எனக்கு கொஞ்சம் பயம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதனால பயம். அதனாலே கஷ்டம். அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் கஷ்டம் ரொம்ப. ஏன்னா அது டக்குன்னு நம்மளுக்கு அது மயக்கம் எப்போ வருது, இருமல் தும்மல்லாம் எப்போ வருது நமக்கு தெரியும். ஆனால் காக்கா வலிப்பு மட்டுமே கைஸ் அது நம்மளுக்கு எந்த நேரத்தில் அந்த மாதிரி இதில் நிறைய இருக்குது. அதெல்லாம் அது எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஃபிக்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபிக்ஸ் வருது இல்லை காக்காவலிப்பு வருதுன்னா முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சில் பண்ணுங்கள், கூல் பண்ணுங்கள். கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்படி போகும் அப்படி போகும். அந்த கையெல்லாம் நல்லா நீட்டி இழுத்து விட்டு இரும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ரொம்ப ஹார்டான ஏதாவது நம்ம கீரிக்கிற மாதிரி கத்தியோ அருவாளோ அந்த மாதிரி எதுவுமே கொடுத்துடாதீங்க. கொத்து சாவி கொடுங்க. இரும்பில் என்ன இருக்கோ நம்ம ஆணி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட ஓகே தான். அதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கொடுக்கணும். ஸோ இதை
ஒரு அவேர்னஸ் வீடியோவை கூட எடுத்துக்கோங்க. இது இவனை தான் ப்ராங்க் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவேர்னஸ் வீடியோ. ஸோ இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், இப்போ உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்கிறது நாங்கள் உங்கள் மடன் திவ்யா. ஓகே, vlog எப்படி இருக்குன்னு மறக்காமல் ப்ராங்க் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அது புதுசாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்ன காய்ஸ் எப்படி கொண்டு போகிறது எல்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி நிறையவே பேசிக்கிட்டே இருந்துட்டோம். ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் பயம், இவன் வேறு உடம்பு வேறு சரியில்லையா, இவன் கத்துவானா அலறுவானா என்ன பண்ணுவான்னு தெரியல, எப்படி கொண்டு போகிறது, எப்போ ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நல்ல வேலை இவன் படுத்துட்டேன், நானும் படுக்கிறேன் அப்படின்னு அந்த கேப்பில் தான் ஆரம்பித்தேன். சரி, நல்லா தான் போய் ஓகே ஓகே டாடா பை பை, see you on next vlog. Love you guys. Love you.